மக்களே, இதுதான் என்னோட 2வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம டிஎன்ஏல இருக்கிற யூனிக்னஸ் பற்றியும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது, அது ஒரு பவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம டிஎன்ஏவை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஹியூமனோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா, ஏர்த்தோட ஏஜோட நம்ம டிஎன்ஏவோட ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, மோர்ஸ் லான்னு சொல்லி ஒரு லா இருக்குது. அந்த லா பேஸ் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த லா எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, இப்போ ஒரு சிஸ்டமோட காம்ப்ளெக்சிட்டி லெவல் இப்போ எந்த அளவுக்கு இருக்கோ அது பின்னாடி போனால் அது எப்போ ஸ்டார்ட் ஆகிடுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போது ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ரூமெல்லாம் இருந்திருக்கும். இப்போ நம்ம மடியிலேயே வச்சு யூஸ் பண்ணுற டேப்பாக இருக்குது, டேப்பு லேப்டாப் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இப்போது நம்ம டிஎன்ஏவும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ணி பார்க்கும்போது அது ஒரு 9.7 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சவுத் இந்தியன் டிஎன்ஏவில் இன்னும் கொஞ்சம் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இது மிச்ச டிஎன்ஏவோட ஒத்து போகாமல் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை 2009 நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்தில் சிசிஎம்பின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில், அதாவது சென்ட்ரல் செல்லுலர் மாலிகுலர் அண்ட் பயாலஜி இன்ஸ்டியூட்டுகளில் இதை நடத்தியிருக்காங்க. இது கூட யூஎஸ் சயின்டிஸ்ட்டும் இதில் கலந்துருக்காங்க. இதுக்கு சயின்டிஃபிக் கவுன்சில் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்ச்சுக்கு. இதில் என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியன் டிஎன்ஏ 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று சவுத் இந்தியன் டிஎன்ஏ, இன்னொன்று நார்த் இந்தியன் டிஎன்ஏன்ட்டு. இந்த நார்த் இந்தியன் டிஎன்ஏல பார்த்திங்கன்னா ஒரு யூரோப்பியன் ரிலேட்டடான ஜெனட்டிக்ஸும் அப்புறம் பெர்சியன் ரிலேட்டடான ஜெனட்டிக்ஸும் இருக்கிற மாதிரியும், அது நம்ம சவுத் இந்தியா கூட கம்மியாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற டிஎன்ஏ சவுத் இந்தியாவில் கம்மியாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கிற டிஎன்ஏ நார்த் இந்தியாவில் கம்மியாக மேட்ச் ஆகும். இந்த நார்த் இந்தியன்ஸோட டிஎன்ஏஸில் யூரோப்பியன்ஸோடதும் பெர்சியன்ஸோடதும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில அதர் கண்ட்ரி ரீஜனில் இருக்கிற மக்களோட டிஎன்ஏ மிக்ஸ் ஆகிருக்கும். பட் சவுத் இந்தியாவோட டிஎன்ஏ பார்த்திங்கன்னா இது எந்த ஒரு கண்ட்ரியோட ரீஜனோட டிஎன்ஏவோடையும் மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. நம்ம சவுத் இந்தியாவோட டிஎன்ஏ மாதிரியே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கிறவங்க டிஎன்ஏவும் இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சவுத் இந்தியன் டிஎன்ஏ அதாவது ஏன்ஷியன் சவுத் இந்தியன் சொல்லுவாங்க. இது அந்த பேப்பரில் நம்ம ஏஐசி டிஎன்ஏ இங்கே இருக்க இந்தியன் நம்ம ஏஐசி டிஎன்ஏ அதாவது நம்ம சவுத் இந்தியன் டிஎன்ஏ இங்கே இந்தியன் நிலப்பரப்புலேயே இல்லை அப்படிங்கிறதே அந்த பேப்பரை அப்ஸ்ட்ராக்டாக எழுதி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம டிஎன்ஏ எங்கேருந்து வந்துச்சு, நம்ம யார் ஏலியன்ஸா அப்படின்னு தான் நிறைய பேருக்கு டவுட் வரும். நீங்களே தேடி தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டரு. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த லேண்டில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த சவுத் இந்தியா அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எர்த்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போது நீங்கள் மேப்பில் கிராவிடேஷன் ஃபோர்ஸுன்னு அடிச்சு பாருங்கள், அதில் நம்ம இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இந்த குமரிகண்டம் இந்த சைட்லலாம் அது பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. ஹியூமனோட ஆரிஜினே இந்த இடத்த சுற்றி இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதை நீங்கள் அதை என் மேலே அந்த ஆன்சர்ஸ் தோண்டி வருது தான், அதுதான் நான் பண்ணுறேன். இப்போது எனக்குமே இந்த வீடியோலாம் பண்ணுற ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை.
நான் வந்து முதல்ல வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டரை பற்றி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு பிளாஸ்ட் ஆச்சுனாலோ, ஆக்சிடென்ட் நடந்ததுனாலோ பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கேன். இது நான் ஏன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, இந்த டார்க் சீரீஸில் சீசன் 2வோட லாஸ்ட்டில் வந்து ஒரு அப்பாக்லிப்ஸ் நடக்கும். இந்த அப்பாக்லிப்ஸ் நடக்கிற டேட் வந்து ஜூன் 27. அதே மாதிரி நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண டேட்டு வந்து ஜூன் 27. இது எப்படி இது வந்து கோஇன்சிடென்ஸ் என்னன்னு தெரியல. அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் டிஎன்ஏ பற்றி சும்மா பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போதுமே வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து ஆகஸ்ட் 8 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி டேட்டு 8. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருந்தேன். ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன்.